வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய். எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே. வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை. உன் கவனக்குறைவோ பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய். நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும். உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது. இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கும் மன்னிக்கப்படும். எதிர்காலத்திலும் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும். என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் இரும்பு போன்ற உன் கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன். இதை நீ உறுதியாக நம்பு. அந்த நம்பிக்கையை உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும், பயணிக்கும். உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும். நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன், லீலைகளை செய்து காட்டுவேன். அது ஒரு ஆனந்தம். தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது. ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா? நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன. பிறகு என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கரும வினைகள் இனி தீர்ந்துவிட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும். அப்படி சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போய்விடாதே.
பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். உன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ வேண்டியது அனைத்தும் நாளை உன் கையில் கிடைக்கும். அதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் குழந்தையே. கவலைகளை விடு, சந்தோஷமாக இரு. நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உனது செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று அடிக்கடி நினைத்து கொள்கிறேன். எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கின்றேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க நீ ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையே. நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். நீ தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனது. கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள்? தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கடினமான நிலையில் உள்ளேனே என்ற உன் குரல் எனக்கு கேட்கின்றது. உன் நிலையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றமோ எப்படி 4 விதமாக இருக்கிறதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம், நடுநிலை, இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என 4 நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்தாக வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கைத்தான் வாழ்க்கை, இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பார்கள். அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான். அதன் சக்கரத்தில்தான் சிறுகோளாய் நாம் பயணிக்கின்றோம். வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம். அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான். யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது. இந்த சூழ்நிலைகளை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன். என் உயிராய் நீ இருக்கின்றாய். என்றும் நாம் இருவரும் தாயையும் பிள்ளையையும் போல இருப்போம். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. இதுவரை சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது. நீ கவலைப்படாதே. உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றி திரிகிறது. அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனை என்று புலம்புகிறாயே? உன் எண்ணங்கள், யோசனைகள், அணுகுமுறைகளை மாற்று. உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் அமையும். அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை. நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன்னோடு எல்லா நேரத்திலும் நான் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே. இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து விடை பெறுகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இனி இல்லை என் தங்கமே. என்னுடைய பக்தர்களை தேடி தேடி என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது.
அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன. உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உன் கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது உன் அன்னை நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் வந்து பதில் தருவேன். இது உன் அன்னையின் வாக்கு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.